शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. शास्त्रदर्पणं முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம் அபசூத்ராதிகரணம். இந்த அபசூத்ராதிகரணத்தில் நாம் பூர்வபக்ஷத்தை கிட்டத்தட்ட முடிக்க வந்துட்டோம். அதாவது அத்தியன விதின்னு வேண்டாம், இப்படி எடுத்துப்போம். வேதாந்த சிரவணத்தில் சதுர்த்த வர்ணனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரம் இருக்குன்னு பூர்வபக்ஷம். அது என்ன, எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, சாந்தோக்கியத்துல வரக்கூடிய அந்த சம்பர்க்க வித்தியில இந்த ராஜாவா இருந்தவனை பார்த்து ரைப்ப மகர்ஷி ஹாரேத்வா சூத்ர அப்படின்னு சம்போதனம் பண்றார். 2 தடவை அந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறார். ஆகையாலே அவன் அந்த ஜாத்தியை சேர்ந்தவன் அப்படிங்கிறது தெரியறது. அவனுக்கே அந்த வித்தியை உபதேசம் பண்ணினத்தினாலே அதே மாதிரி எல்லா வேதாந்த வித்தியகள்லையும் அவனுக்கு அதிகாரம் இருக்கலாம்னு தெரிகிறது அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்தது. ஏவம் ஸ்வாத்தியாய விதினா விரோதே அபாகிருத்தே சதி அர்த்தவாத கதால் லிங்காதபி சூத்ராதிகாரிதா. முன்னாடி சொன்ன பிரகாரம் சுவாத்தியாயோத்தேத்தவியா அப்படின்னு வேதாத்தியன விதி இருக்கே, அந்த விதிக்கு ஒன்றும் விரோதம் வராது அப்படின்னு நிரூபணம் பண்ணியாச்சு. சூத்ரனுக்கு வேதாந்தாதிகாரம் சொன்னதுனாலே சுவாத்தியாயோத்தேத்தவியாங்கிற விதிக்கு விரோதம் இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியாச்சு. மேலும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தவாதத்துல கமக்கம் இருக்கு, லிங்கம் இருக்கு. அதான் அஹஹாரேத்வா சூத்ர அப்படின்னு அந்த ராஜாவை பார்த்து சொல்லியிருக்கார். அதனால சூத்ர அதிகாரிதா, சூத்ர அவனுக்கும் வேதாந்தத்துல அதிகாரம் உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷம். அதை ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் விவரணம் பண்றார். லிங்கஞ்ச தரிசிதம் அஹஹாரேத்வா சூத்ர இத்தியாதி. இந்த கதையில வந்திருக்கு, அதை சொல்லியாச்சு. திருஷ்டச்ச அத்ரைவர்ணிகஸ்யாபி நிஷாதஸ்தபதே ரிஷ்டியதிகாரா. இவனு சொல்றார், இப்படி நினைக்கப்படாது. இந்த வர்ணத்துல 3 வர்ணங்கள்ல சேராதவனுக்கு வேதார்த்தத்துல அதிகாரமே இல்லை அப்படின்னு நினைச்சு விடப்படாது. ஏதையா நிஷாதஸ்தபதிம் யாஜயே அப்படின்னு ஒரு இஷ்டி இருக்கு, நிஷாதஸ்தபதி இஷ்டின்னு. இந்த இஷ்டியை பத்தி பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல விசாரம் பண்ணியிருக்கா. இந்த இஷ்டியை யாரு பண்ண வேண்டியது அப்படின்னு அங்க என்ன பண்ணிருக்கான்னா, நிஷாதாசு ஸ்தபதிஷ்ட. நிஷாதா அப்படின்னு சொன்னாக்க அவன் இந்த சத்துருச வர்ணத்துல கூட வரமாட்டான், அதுக்கும் கீழே போடுவான். அப்பேற்பட்டவனுக்கு அவனுக்கு விதிக்கப்பட்ட இஷ்டி இது ஸ்ரௌத கர்மா. ஆக இப்பேற்பட்ட அந்த இஷ்டியில அவனுக்குத்தான் அதிகாரம். விதி சொல்லியாச்சுன்னா யாரும் தடுக்க முடியாது. அதனால விதி நிஷாதஸ்தபதிக்கு, அந்த நிஷாதராஜனா இருக்கிறவனுக்கு அந்த இஷ்டியில இஷ்டியை விதிச்சிருக்கு, அவனுக்கு விதிச்சிருக்கு. ஆகையால அவனுக்கு தான் அதுல அதிகாரம்னு தீர்மானம் பண்ணியிருக்கான். அதனால திரைவர்ணிகனா இருந்தா தான் வேதத்துல சொன்ன கர்மாக்கு அதிகாரம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. அத்ரைவர்ணிகஸ்யாபி நிஷாதஸ்தபத்தேகே இஷ்டி அதிகாரா. அதாவது விதியானது யாருக்கு எதை விதிச்சிருக்கோ அந்த கர்மாவில் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவன் திரைவர்ணிகனா இல்லையாங்கிறது நம்மளுடைய விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏவம் அத்ராபி இது பிராப்தே. அதே மாதிரி வேதாந்த சிரவணத்திலையும் சதுர்சோரணக்காரனுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு தெரியறதுனால அதை நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. இது பிராப்தே அபிதீயதே. பூர்வபக்ஷம் வந்தது, இப்ப அதுக்கு பதில் சொல்றார். அபிதீயத்தேன்னு சொல்லி சித்தாந்தம் சொல்றார். சாமர்த்திய ரூப லிங்கேன லோக கிளிப்தியாச்ச பிரம்ஹிதாத் தவ்ய பிரத்யயதோ வேதः சம்ஸ்காரியः அத்யயனான் மதः. முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வேதாத்தியன விதிக்கு நீ சொன்ன அர்த்தமே தப்புன்னு சொல்ற.
நீ சொன்ன மாதிரி அந்த வேதாத்தியனத்துக்கு அர்த்தம் சொல்றது இல்லை. அவன் என்ன பண்ணா, இது இதை சேர்க்கணுமா, அதை சேர்க்கணுமா, இப்படி சொல்லணுமா, அப்படி சொல்லணுமான்னு ஒரு 4-5 வழியை காமிச்சு அதெல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லி, அதனால சொர்க்கத்துக்காக வேதாத்தியனத்தை பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறான். ஆக அப்படி சொல்லப்படாது. சாமர்த்திய ரூப லிங்கேன லோககிருத்தியாச்ச பிரம்மிதா தவ்ய பிரத்யேதா வேத சம்ஸ்காரிய. அந்த சுவாத்தியாயோத்தியவியாங்கிறதுல அந்த அத்தியனம் விதிச்சிருக்கே வேதத்துக்கு. அத்தியனங்கிறது குருமுகோச்சாரண அனோச்சாரணம். அதாவது குரு வாயால சொல்லி அதை கேட்டு இவன் மறுபடியும் சிஷ்யன் வாயால சொல்றதுக்கு பேரு அத்தியனம். இந்த அத்தியனத்தினாலே அவன் கிரகிக்கக்கூடிய அந்த வேதம் சம்ஸ்காரம் செய்யப்படுகிறது. அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுறது. அப்படி சம்ஸ்காரம் ஆன வேதத்தை வச்சுத்தான் அவன் மற்றபடி காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தமாறுதுன்னு சொல்ல போற. வேத சம்ஸ்காரியா அத்தியனா. அத்தியனம் பண்றதுனாலே, சிஷ்யன் அத்தியனம் செய்வதாலே அவனால் கிரகிக்கப்படும் அந்த வேதமானது சம்ஸ்காரியமாக இருக்கிறது. இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, தவ்ய பிரத்யதா. வியாக்கரணப்படி இந்த தவ்ய பிரத்யம் கர்மாவை சொல்லக்கூடியது. அத்தியனத்துக்கு எது கர்மாவோ அதைத்தான் இந்த அத்தியேதவ்ய அப்படின்னு தவ்ய பிரத்தியம் சொல்றது. இங்க சுவாத்தியாய அத்தியேதவ்யான்னு வாக்கியம். சுவாத்தியாயங்கிற பதத்துக்கு வேதம்னு அர்த்தம். வேதம்னு அர்த்தம்னு சொன்னா தன்னுடைய பரம்பரையா, ஸ்வனா தன்னுடைய பரம்பரையை எடுத்துக்கணும். பரம்பரையா அத்தியனம் பண்ணிட்டு வந்த வேத சாக்கையை இங்க சுவாத்தியாய சப்தம் சொல்றது. அத அத்தியனத்துக்கு கர்மகாரகமாக இந்த தவ்ய பிரத்யம் தெரிவிக்கிறது. சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா. ஆகையாலே இந்த வேதாத்தியனமானது வேதத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். இதுலேயும் தெரியுது. அது மாத்திரம் இல்லை, இந்த சம்ஸ்காரம் பண்ணின வேதத்தினாலே நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது, சாமர்த்திய ரூபலிங்கேனா அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அதனுடைய சாமர்த்தியம். நாம் அத்தியனம் பண்றது வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது வேதார்த்த ஞானம் இந்த அத்தியனத்தால நமக்கு இப்போதே வரக்கூடிய பலம். அதுக்காக வேதாத்தியனம் பண்ணினா அதனால புண்ணியம் வராதுன்னு நான் சொல்ல வரல. புண்ணியம் உண்டு, மேற்கொண்டு வேதாத்தியனம் பண்ணினதுக்கு சொர்க்கலோகம் பிரம்மலோகம் அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் இப்ப அடுத்த ஜென்மாவில் வரப்போகுது, இப்போ இல்லை, இந்த ஜென்மாவில் இல்லை. அதெல்லாம் பாரலௌகிக்க பலம். இப்பவே வரக்கூடிய பலம் என்னன்னு சொன்னா, அதுல சொன்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அர்த்த ஞானம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நடக்க முடியும். அதனாலே அத்தியன சாமர்த்தியாத் அவாப்த வேதாத், அத்தியனம் பண்ணி அதனால கிடைச்ச அந்த வேதத்தை கொண்டு அபியுதய நிஸ்ரேயச உபயோகி அர்த்தாவபோதா உற்பத்தியதே. இதுலேருந்து இவனுக்கு ஒரு அர்த்தாவபோதம் வரும். அந்த அர்த்தாவபோதம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னாக்க அதுக்கு என்ன பிரயோஜனம்னா, எப்படி ஒரு நமக்கு ஒரு அபியுதயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம். நிஸ்ரேயசம்னு சொல்லக்கூடியது மோட்சம். மோட்சத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன வழி அப்படிங்கிற ஞானம் ஏற்படுறது அத்தியனம் பண்ணின வேதத்தினால. அதுதான் அதனுடைய பிரயோஜனம். தேனா இந்த என்ன அவனுக்கு அபீஷ்டமான அந்தந்த பலத்துக்கு என்ன வழின்னு உபாயத்தை அந்த வேதம் சொல்லி கொடுத்துருத்தோன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவன் அந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி அபீஷ்டமான பலத்தை அடைய முடியும். ஆகையால வேதத்தினுடைய அத்தியனத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, தேன சாமர்த்தியாத் அர்த்தபோதே அத்தியனம் விநியுஜ்யதே. திருஷ்டபலம், அதிருஷ்டபலம் வேற இருந்து விட்டு போட்டோம். இங்கேயே வரக்கூடிய இந்த ஜென்மாவில வேதாத்தியனத்தால வரக்கூடிய பலம் என்னன்னு கேட்டா அர்த்தாவபோத. எது எந்த கர்மா எந்த பலத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கு இத்தியாதி தெளிவா தெரியும். விசேஷ நிஷ்டத்வாச்ச அஸ்ய லிங்கஸ்ய ந சாமானிய சம்பந்தாபேக்ஷா. இங்க நடுப்புற ஒருத்தன் கேள்வி கேட்பான். சாமர்த்தியம்ங்கிறது லிங்கம்னு லிங்க பிரமாணம்னு சொல்லுவா. ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியான ஒரு 6 பிரமாணங்கள்ல லிங்க பிரமாணம். இந்த லிங்க பிரமாணம் இருக்கே, இது ஒரு விநியோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்ப அதுக்கு ஒரு சாமானிய சம்பந்த போதக பிரமாணம்னு ஒண்ணு தேவைப்படும்.
அது இல்லாம இது எப்படி அர்த்தாவபோதத்துல அத்தியனத்துக்கு விநியோகத்தை சொல்லி கொடுக்கும் அப்படின்னு கேட்டா சொல்றார், இந்த பாரு, விசேஷ நிஷ்டத்வாச்ச அஸ்ய லிங்கஸ்ய ந சாமானிய சம்பந்த அபேட்சா. அதாவது பொதுவா ஒரு சம்பந்தம் தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் விசேஷம் தெரியறதா இருந்தால், லிங்கத்தினால விசேஷம் தெரியக்கூடியதா இருந்தால் அப்போ சாமானிய சம்பந்த அபேட்சை உண்டு. ஆனா விசேஷமே முதல்ல தெரியக்கூடியதாக இருந்தால் அப்போ சாமானிய சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பிரமாணம் தேவைப்படாது. இந்த இடத்துல அப்படி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, இது இல்லாமலே அது முடியும் அப்படின்னு இருந்தால் அப்ப இது எதுக்காக அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். வேதாத்தியனம் பண்ணாமலே அதுல சொன்ன அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் அப்ப நமக்கு லிங்கத்தை வச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு சாமானிய சம்பந்த போதக பிரமாணம் வேணும். அதை வச்சு அதுக்கப்புறம்தான் அதை விநியோகம் பண்ண முடியும். ஆனா இது தெரியாம அனுஷ்டானமே பண்ண முடியாது அப்படின்னு இருந்ததுனால் அப்போ அந்த விஷயத்தை சாமர்த்தியத்தினால சொல்லும் போது சாமானிய சம்பந்த போதக பிரமாண அபேட்சா கிடையாது. இதுக்கு மேல விவரணம் பண்ண முடியாது. இது அந்த சாஸ்திரத்தை வாசிச்சவாளுக்கு தான் சரியா புரியும். அதனால சாமானிய சம்பந்த போதக பிரமாண அபேட்சை இந்த இடத்துல லிங்கத்துக்கு கிடையாது. சாஸ்திரத்துல லிங்கம் ரெண்டு விதம், சாமானிய சம்பந்த போதக பிரமாண சாபேட்சம், தன் நிரபேட்சம் அப்படின்னு வர்ணிச்சிருக்கு. அதுல இந்த இடத்துல அது நிரபேட்சமாக இருக்குன்னு சொல்றார். அத்தியேதவ்யः இதி ச தவ்ய பிரத்யயேன ஸ்வாத்யாயஸ்ய கர்மத்வம் அத்தியனஸ்ய தம் பிரதி குணத்வம் அவகதம். விரீஹீன் புரோக்ஷத்தின்னு ஒரு வாக்கியத்தை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அந்த வாக்கியத்துல விரீஹீன் அப்படின்னு த்விதீயாந்தமாக இருக்கு, கர்மகாரகமாக விரீஹி இருக்கு. த்விதீயா கர்மணி த்விதீயா, அது கர்மகாரகத்தை சொல்லும். ஆகையாலே அந்த புரோக்ஷணம் விரீஹிக்கு ஒரு சம்ஸ்காரம்னு தெரியுது. சம்ஸ்காரம் சொல்லிட்டா விரீஹிக்கு தான் பிராதானியம். புரோக்ஷணங்கிறது அதை சம்ஸ்காரப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். இங்கேயும் சுவாத்தியாயோத்தியத்தவ்யால இந்த தவ்ய பிரத்தியம் சுவாத்தியாய சப்த வாச்சியமான அந்த வேதம் இருக்கே அது கர்மகாரகம் அத்தியனத்துக்கு காமிக்கிறது. அதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த அத்தியனமானது வேதத்துக்கு ஒரு சம்ஸ்காரம். அப்படியானால் வேதம் பிரதான, அத்தியனங்கிறது அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு அங்கம் அப்படின்னு தெரியறதான். குணத்துவம் அவகதம். குணத்துவம்னா இங்க அங்கத்துவம். ததாச்ச அத்தியன விதிஹி அத்தியனஸ்ய அபேட்சிதோபாயத்வம் அவகமயன் அவாப்த ஸ்வாத்தியாய சாமர்த்திய சித்தே அர்த்தாவபோதே திருஷ்டபலே சதி ந அதிருஷ்டம் கல்பயதி. இப்ப இந்த சம்ஸ்காரம் பண்ணினத்தால் நமக்கு என்ன பலம் வேதத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த வேதத்திலேருந்து வரக்கூடிய அர்த்தஜானம் திருஷ்டபலமாக இருக்கிறதுனாலே அதை விடாமல் அதுதான் பலம் அப்படின்னு கல்பிக்கிறோமே தவிர, இல்லே இந்த மாதிரி அத்தியனம் பண்ணினா இதனுடைய பலம் இவன் ஜன்மாந்தரத்துல சொர்க்கலோக பிராப்தி அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா திருஷ்டபலம் ஒண்ணு இருக்கும்போது அதிர்ஷ்டபலம் வரையில் போகக்கூடாது. திருஷ்டபலம் ஒண்ணு இல்லைன்னா அதிர்ஷ்டபலம் தான். ஆனா திருஷ்டபலம் இங்கே இருக்கு. அப்ப எதுக்காக நம்ம அதிர்ஷ்டபலத்தை கல்பிக்கணும்? அதனாலே இங்கேயும் அர்த்தாவபோதம் தான் அத்தியனத்துக்கு பலம் அப்படின்னு சொல்றோம். நச்ச ஸ்ருத பதான்வயானுரோதேன அத்தியனஸ்ய குணகர்மத்துவ சம்பவே ஸ்வாத்தியாயேன அதீஜீத இதி அஸ்ருத பதான்வய கல்பனையா பிரதான கர்மத்துவ ஸ்வீகாரேன சொர்க்காதி பல கல்பனா வச்சுட்டா பூர்வபக்ஷி இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணினான்னா, இந்த கர்மகாரகத்தை சொல்லக்கூடியதாக இந்த தவ்ய பிரத்தியம் இருந்தாலும் இந்த தவ்ய பிரத்தியத்தினால சொல்லப்பட்ட கர்மத்துவம் இங்க அன்வைக்க முடியல. அவன் சொன்ன ரீதியில அன்வைக்க முடியாது போச்சு. அதனால அந்த கர்மகாரகத்தை மாத்தி கரணகாரகமா வச்சு விடுவோம். அதனால அத்தியனத்தினாலே அத்தியனம் அல்ல அத்தியனத்தை செய்ய வேண்டும் வேதத்தை கொண்டு அப்படின்னு சொன்னோம். வேதம் அத்தியனம் பண்றதுக்கு ஒரு சாதனம். வேதங்கிற சாதனத்தை வச்சுட்டு அத்தியனங்கிற ஒரு கிரியையை செய்ய வேண்டும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணினான் இந்த வாக்கியத்துக்கு. அது இப்ப தப்புன்னு ஆயிடுத்து. ஏன்னா சப்தத்தினால கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை விட்டுட்டு புதுசா அர்த்தம் வாக்கியத்துக்கு சொல்றது சரியில்லை. அதனால சப்தார்த்தத்தை விடாமல் அர்த்தம் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன அர்த்தம் கரெக்டா இருக்கு, நான்
இந்த இருக்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்களுடைய அர்த்தத்தை வச்சுட்டு வாக்கிய அர்த்தம் சொல்றேன், அதான் சரி. அத்தியனஸ்ய குணகர்மத்துவம், அது ஒரு சம்ஸ்கார கர்மா அப்படின்னு சொல்றது சௌரியமா இருக்கு. அதனால நீ சுவாத்தியாயங்கிறதுக்கு சுவாத்தியாயேன அதீகீத அப்படின்னு தித்திய திருத்தியா மாத்தி கரணமாக கர்மகாரகத்தை கரணகாரகமாக மாத்தி அர்த்தம் சொல்வது அது தப்பு தான். அதே சமயத்துல அஸ்ருத பதான்வய கல்பனா, இல்லாத பதத்தெல்லாம் சேர்த்து அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ற அதுவும் தப்பு. கல்பனா கல்பனையா பிரதான கர்மத்துவ ஸ்வீகாரேன ஸ்வர்காதி பல கல்பனா உச்சிதா. சுவாத்தியாயேன அதீஜீதான அர்த்தத்தை சொல்லிட்டு அப்போ அந்த அத்தியனத்துடைய பலம் என்னன்னு கேட்டா விஸ்வஜன்யாயன ஸ்வர்கஃபலம்னு அப்படி ஏதோ சொன்னியே, அது சரியா இல்லை. தஸ்மாத் அத்தியன சம்ஸ்கிருதேன சுவாத்தியாயேன ஜன்யமானஹ அர்த்தாவபோதஹ பலவத் கர்ம பிரம்ம சாட்சாத்கார உபயோகி. இந்த நான் சொல்ற ரீதியில பார்க்கும்போது அத்தியனத்தால சம்ஸ்காரம் செய்யப்பட்ட அந்த வேதம் இருக்கே, இவன் அத்தியனம் பண்ணின வேதம், அந்த வேதம் இவனுக்கு அர்த்தாவபோதத்தை கொடுக்கும். அந்த அர்த்தாவபோதங்கிறது பலவத்தான கர்மா, அதே மாதிரி பிரம்ம சாட்சாத்காரம் ரெண்டும் தான். அபியுதயார்த்தியாக இருந்தால் பலவத்தான கர்ம அவபோதம் அவனுக்கு ஏற்படுறது, அதுக்கப்புறம் அவன் அந்த கர்மா அனுஷ்டானம் பண்ணி அவனுக்கு வேண்டிய பலத்தை சம்பாதிக்கிறான். அதே முமுட்சுவா இருந்துட்டான்னு சொன்னா பிரம்மஜானத்துக்கு உபயோகப்படுறது, பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு, அது அவனுக்கு அஜ்ஞான நிவர்த்தியை ஏற்படுத்தி மோட்ச சாதனமா ஆயிடுறது. இப்படியாக பலவத்தாக ஆகிறது. சரி, இதெல்லாம் சரியா போச்சு. அத்தியன விதி வாக்கியார்த்தம் முடிஞ்சு போச்சு. இதை யாரு செய்யணும் அத்தியனம் அப்படின்னு கேட்டா அத்தியனஞ்ச உபநீதஸ்யைவ, யாருக்கு உபநயன சம்ஸ்காரம் விதிக்கப்பட்டதோ அவனுக்கு தான் அத்தியனமா. ஏன்னா இந்த ரெண்டு விதிவாக்கியங்களும் கூட கூட சேர்ந்து பிடிச்சிருக்கு. 8 வருஷம் பிராமணம் உபநயீத தமத்தியாபயீத, 8 வயசுல பிராமணனுக்கு உபநயனம் பண்ணி அவனுக்கு வேதம் அத்தியனம் பண்ணி வைக்கிறது, வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறது வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்னாச்சு, இந்த உபநயனத்துக்கும் அத்தியனத்துக்கும் சம்பந்தம் உண்டு. உபநயனம் பண்ணாம வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாது. ஆக 4வது வருணக்காரனுக்கு உபநயனம் சொல்லலை. 8 வருஷம் பிராமணம் உபநயித்தா இருக்கு, 11 வருஷம் ராஜன்யம் உபநயித்தா அதுவும் இருக்கு, 12 வருஷம் இல்ல 12 வருஷம் வைஷ்யம் இருக்கு. ஆனா அவனுக்கு இல்லை, அது இந்த மாதிரி உபநயித்தான்னு உபநயனம் விதிக்கல. ஆகையால அவனுக்கு வேதாத்தியனத்துல அதிகாரம் வராது. அத்தியனஞ்ச உபநீதஸ்யைவ உபநயீத தமத்தியாபயீத இது வச்சனாத். உபநயனம் சொல்லிட்டு உடனே அத்தியாபனம் சொல்லியிருக்கு, அத்தியனத்தை பத்தி சொல்றது. அதனால அது உபநயனம் இல்லாதவனுக்கு அத்தியனம் கிடையாது. சரி, உபநயனஞ்ச திரைவர்ணிகஸ்யைவ, 3 வர்ணக்கார ஆளுக்கு தான் உபநயனம் வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. விதிவாக்கியத்துல அப்படிதான் இருக்கு. 8 வருஷம் பிராமணம் உபநயீத இத்தியாதி வச்சனாதி பசனேனே இந்த வாக்கியம். இதனால என்ன ஆச்சு, சூத்ரஸ்ய வேதாத்தியனாபாவாத், அவனுக்கு உபநயனம் இல்லை, அதனால வேதாத்தியனம் இல்லை. வேதாத்தியனம் வேண்டாமே, அவன் பாட்டுக்கு வேதாந்த அத்தியனம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொன்னான். வேதாந்தம் இல்லையா, வேதத்துல வரலையா? அது வேதாந்தத்துக்கு அத்தியனம் தனியா சொல்லலையே. சுவாத்தியாயோத்தியத்தவியான அந்த வேதாத்தியனத்துல தானே வேதாந்த அத்தியனம் அடங்கி இருக்கு. அதனாலே வேதாத்தியனத்துல வேதத்தின் ஒரு பாகமான வேதாந்தம் இருக்கே, அதனுடைய அத்தியனமும் அடங்கும். அப்படிங்கிற காரணத்தினாலே தனியாக வேதாந்த அத்தியனம்னு ஒரு அத்தியனம் கிடையாது. ஆகையாலே ஏவஞ்ச அத்தியன விதி விரோதே அர்த்தவாதகதலிங்கம் ந சூத்ரம் அதிகாரயிதுமலம். நேரடியா விதிக்கே விரோதம் வந்து கொடுத்து, விதி விரோதம் இருக்கும்போது, அத்தியன விதிக்கே நேர விதிக்கு விரோதமா இருக்கும்போது, அர்த்தவாதத்துல எங்கேயோ ஒரு லிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த லிங்கத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. விதிங்கிறது பிரபல பிரமாணம். பிரபல பிரமாணம் சதுர்சவர்ணக்காரனுக்கு வேதாத்தியனம் இல்லாததுனாலே வேதாந்த விசாரத்துல அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறது. அப்படி இருக்கும்போது துர்பலமான ஒரு லிங்க பிரமாணத்தை வச்சுண்டு உண்டுன்னு சொல்றதுங்கிறது சாத்தியம் இல்லை, சாதிக்க முடியாது. வேதாத்தியன விதி விரோதே அர்த்தவாதகதம் லிங்கம் ந சூத்ரம் அதிகாரயித்தும் அலம். சூத்ரனுக்கும்
வேதாந்தத்துல அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் போராது, அதனால முடியாது. நிஷாதஸ்தபத்தின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைன்னா, அங்க விதியே இருக்குப்பா. நேரடியா விதி வாக்கியம், ஒரு லிங்கத்தை வச்சு நீ சொல்லல, விதி வாக்கியமே நேரம் அவனுக்கு விதானம் பண்ணி எடுத்துன்னு சொன்னா அதை பத்தி பேச்சு இல்லை. ஆக விதி வாக்கியம் இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அந்த மாதிரி விதி வாக்கியம் இல்லை. நிஷாதஸ்ய தூ விதி பலாத் இஷ்டியதிகாரஹா இது வைஷம்யம் ஏதயா நிஷாதஸ்தபதிம் யாஜயேத் அப்படின்னு அந்த ஒரு இஷ்டியை அந்த நிஷாதஸ்தபதிக்கே விதிச்சிருக்கிறபடியால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விதி சொல்லியாச்சுன்னா அவனுக்கு தான் அதிகாரம்னு சொல்லிடலாம். இங்கே அப்படி இல்லை. சூத்ர சப்தஸ்து வர்ணித்தேன பிரகாரேண ரூಢ்ய சம்பவே க்ஷத்ரியே ஏவ ஜானஸ்ருதௌ சுச்சம் அபிதுத்ராவ இத்தியாதி யோகாத்வர்த்தயிதவ்யா. சரி, நீங்க இப்படி சொல்லிட்டேன். அப்படியானா அந்த ரைக்வர் அந்த ராஜாவுக்கு உபதேசம் பண்ணாரு, அது எப்படி உபதேசம் பண்ணலாம்? அவனை போய் சூத்ரன்னு சொன்னதாலே அவன் சத்துருசுவர்ணக்காரன்னு தெரியறதோ இல்லையோ. அப்படி இருக்கிறச்சே நீங்க சொல்றபடி அவர் உபதேசம் பண்ணதே தப்பாயிடுமே, உபனிஷத்துல அப்படி ஒரு கதை வந்ததே தப்பாச்சே. அதுக்கு சொல்றா, இல்லே, அது ராஜா சூத்ரனே இல்லை. அந்த இடத்துல சூத்ர அப்படிங்கிற சப்தம் யௌகிகம், அதாவது அதனுடைய அர்த்தம் வேற. இந்த ஜாதியை குறிக்கக்கூடிய சப்தம் அது இல்லை. என்ன அர்த்தத்துல அது வருது அப்படின்னு கேட்டா, சுச்சம் அபிதுத்ராவ இதி சூத்ரஹா, சுச்சா அபிதுத்ருவே இதி சூத்ரஹா. ஒன்றும் இல்லை. அந்த கதையில அந்த ராஜா மேல படுத்துட்டு இருக்கும் போது, அதாவது மொட்டை மாடியில படுத்துட்டு இருக்கும் போது அந்த ஹம்சங்களுடைய பேச்சை கேட்டு ரைக்வருங்கிற ஒரு மகர்ஷி கிட்டேருந்து வித்தியை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். இவன் பெரிய புண்ணியவான்னு தன்னை நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த புண்ணியம் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதை விட பெரிய புண்ணியம் அதுல அவர்கிட்ட இருக்கு அந்த ரைக்கர்கிட்ட அப்படின்லாம் ஹம்சம் பேசிட்டு போயிடுச்சு. அதனால அதை கேட்டு அவர்கிட்டேருந்து அந்த வித்தையை வாங்கிக்கணும் நிறைய புண்ணியம் வரத்துக்காக அப்படின்னு ஒரு ஆதங்கம். இந்த மாதிரி நம்ம இத்தனை நாள், அதாவது ஹம்ச வாக்கியத்தை கேட்டதுனால அதை நம்மளை இப்படி அனாதரமா பேசிடுத்தே, அவமரியாதையா பேசிடுத்தே அப்படிங்கிற ஒரு சோகம் இல்லை. இத்தனை நாள் நம்ம ஊர்லயே அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் இருக்கிறச்சே அவர்கிட்ட போய் நம்ம அந்த வித்தியை கிரகிக்காம ஏமாந்து போய் இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு சோகமா. இப்பேற்பட்ட அந்த சோகத்தை அடைஞ்சதுனால சுச்சம் அபிதுத்ராவ இது சூத்ரஹான்னு அர்த்தம் பண்ணிக்கா. சுக்கு திராதாத்து ரெண்டு சேர்த்து சூத்ரஹான்னு ரூபம் வருது. இன்னொன்னு சுச்சா அபிதுத்ருவே ரைக்கும். இந்த சோகத்தான அவன் சும்மா இருந்து விடல, சோகப்பட்டு ஓடி போயிட்டான். ரைக்குரை தேடிட்டு ரைக்குரை எங்க இருக்கான்னு தேட சொல்லி ஒரு தடவை ஆள அனுப்பிச்சான், இல்லை கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டான். மறுபடியும் ஆள அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். ஆக சுச்சா அபிதுத்ருவே, அவனுக்கு சோகம் இருக்கே, அவனை பிரவர்த்திக்க வச்சு எடுத்து எங்க இருக்கார் இந்த ரைக்குவர் அப்படின்னு சொல்லி தேட வச்சு அவர்கிட்ட போகும்படியாக பண்ணி எடுத்து. ஆகையாலே சுச்சா துருதா சூத்ரஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆக இந்த சூத்ர சப்தமானது இந்த வாக்கியத்துல அவர் சொன்ன சூத்ர சப்தம் இந்த ஜாதியை சொல்லக்கூடிய சப்தமாக எடுத்துக்க கூடாது. இது யௌகிகம், இந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். க்ஷத்ரியனுக்கும் இது பொருந்தும். இந்த ராஜா க்ஷத்ரியன்தான் அப்படிங்கிறது 2-3 காரணத்தினால தெரியுறதுன்னு சொல்லியிருக்கான். அது என்னன்னு கேட்டா, இவன் ராஜாவா இருக்காங்கிறது தெரிகிறது. ஏன்னா இவன் அந்த கவலையில படுத்துட்டு இருக்கும் போது, அதாவது ரைக்குரை பத்தி ஹம்சங்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் ஒன்றும் தூங்கலை, இவனுக்கு தூக்கம் வரணும் தான் படுத்துட்டு தான். அந்த சமயத்துல ராஜாவை எழுப்புறதுக்குன்னு சில பேர் இருப்பாளோ இல்லையோ, ஸ்துதி பாடி அவரை எழுப்பணும். மங்கள இதெல்லாம் வாத்தியத்தோடு அப்படி எழுப்பணுங்கிறது சம்பிரதாயம். அந்த மாதிரி மங்கள பாட்டங்கள்லாம் பண்ணி ராஜாவை ரொம்ப பிரசம்சை பண்ணும்போது அவன் என்ன சொல்றான்னா, ரைக்குருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு எதுக்கடா சொல்றே அப்படின்னு அவகிட்ட கோச்சுக்கிறான். அப்ப இதுல இருந்து இது தெரியறதோ இல்லையோ, எப்படி ஒரு க்ஷத்ரியனான ராஜாவுக்கு இந்த சம்பிரதாயமாக ஸ்துதி பாடி எழுப்புவது இத்தியாதிகள்லாம் இருந்திருக்கோ அதெல்லாம் இவனுக்கு இருந்திருக்குன்னு தெரிகிறது.
அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுதுன்னு சொன்னா, சக க்ஷத்தாரமுவாச்சன்னு, க்ஷத்தானா தேரோட்டி, அவனை க்ஷத்தானே சூதகா அப்படின்னு எப்ப சொல்றதுன்னு சொன்னா, இந்த ராஜாவுக்கு தேரோட்டியாக இருக்கிறவனுக்கு, அது க்ஷத்ரியனுக்கு தான் அந்த மாதிரி இருக்க முடியும். க்ஷத்ரு பிரேஷனாதி ஐஸ்வர்ய யோகா அப்படின்னு போட்டிருக்கான். வேற ராஜாவா இருந்தா அந்த மாதிரி இவ வேலை செய்ய மாட்டான். அதக அந்த க்ஷத்ரு பிரேஷனாதிகள்லாம் அவன் பண்ணிருக்காங்கிறது அந்த கதையில தெரியுது. ஆகையால இவன் க்ஷத்ரியனாக இருந்தா தான் அது ஒட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதுனாலே அவனுடைய ஜாதியை வச்சு அவனை சூத்ரன்னு சொல்லல. சுச்சாத்ரவதி சோகத்தினால வந்தவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த சப்தத்தை அந்த ரைக்குவர் பிரயோகம் பண்ணியிருக்கார். இதுலேருந்து அவனுக்கு ஒரு லாபம் கிடைச்சது. என்ன லாபம்னா, ரைக்குவருக்கு தான் நினைச்சதை விட அதிகமான ஞானம் இருக்குன்னு. ஏன்னா அவன் சோகத்தினால வந்திருக்காங்கிறத அவர் தன்னுடைய திவ்ய திருஷ்டியாலே தெரிஞ்சுன்னுட்டார். இவனுக்கு சோகம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அந்த சோகத்தினால்தான் நம்ம கிட்ட ஓடி வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணி தெரியப்படுத்திட்டார் ரைக்குவர். அதனால இவர் பெரிய ஞானி, நல்ல ஞானி கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ராஜாவுக்கு அதனால ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதனாலதான் மறுபடியும் அவர் கேட்டதுக்கு மேல எல்லாத்தையும் கொடுத்து அவர்கிட்டேருந்து வித்தியை வாங்கிக்கிறதாக அந்த கதையில வருது. அதனால இந்த சூத்திர சப்தா ஜானஸ்ருதௌ, ஜானஸ்ருதிங்கிற அந்த ராஜாவுக்கு இந்த சூத்திர சப்தத்தை சுச்சம் அபிதுத்ராவ இத்தியாதி யோகாத் வர்த்தயிதவ்யா, இந்த மாதிரி அர்த்தத்திலே பிரயோகம் பண்ணியிருக்கிறதாக வச்சுக்கணும். இதுல இன்னும் சில இதெல்லாம் சூத்திரங்கள்லாம் இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை சங்கிரகம் பண்ணி சொல்றார். ஆபீச்சா ராஜ யாஜக காபேய யாஜ்யஸ்யாபிப்ரதாரிணஹ பிராயே அபாடி யதோ ஜானஸ்ருதி ராஜா ததோ பவே. இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் க்ஷத்ரியனுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது பொதுவா தெரிஞ்சாலும் ஒரு சூத்திரனுக்கு இருக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இவன் அந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் ராஜாவாக வந்துட்டான்னு சொன்னா, அப்போ மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் எப்படி சம்பிரதாயமா அந்த பாட்டு பாடி எழுப்புறதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவனுக்கும் சேர்ந்துடும். மற்ற ராஜா இருக்கும்போது எப்படி அந்த தேரோட்டி அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தானோ அதை மாதிரி இது இப்போ இவருக்கும் பண்ண வேண்டியதுதான். ஆக இதை வச்சுட்டு அவன் ஜாதி சூத்திரன் இல்லை அப்படின்னு எப்படி தீர்மானம் பண்ண முடியும்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக பல சூத்திரங்கள் மேல் கொண்டு வருது. ததபாவ நிர்தாரணேச்ச பிரவருத்தேன்னு ஒன்று வருது. க்ஷத்ரியத்வகத்தேஷ்டோத்தரத்துல சைத்திரரசேன லிங்காத்துல சூத்திரம் இருக்கு. அந்த ரெண்டாவது சூத்திரம் இருக்கு, அதனுடைய அர்த்தத்தை இங்க எழுதுற. இந்த ஞானஸ்ருதியோட வித்தியை இருக்கே இல்லையோ, இது சம்பர்க்க வித்தியன்னு பேரு. இந்த சம்பர்க்க வித்தியை பத்தினா இன்னும் ஒரு சின்ன கதை உள்ளுக்குள்ள வருது, அதே பிரகரணத்துக்குள்ள வருது. அதாவது என்னன்னு கேட்டா, இது ஞானஸ்ருதியுடைய கதையே இல்லை. ஆனா எந்த சம்பர்க்க வித்தியில ஞானஸ்ருதியை பத்தி சொல்லியிருக்கோ அதுல வரக்கூடிய இன்னொரு கதை இது. அதுல ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா, இந்த ராஜாவை பத்தி யாரும் சூத்ரன்னா சப்த பிரயோகம் பண்ணல. இந்த ராஜாவுக்கும் காப்பேயா, கபிகோத்திரத்துல வந்தவன் ஒரு புரோஹிதன், இவா ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கும் நிலையில ஒரு பிரம்மச்சாரி அங்கேருந்து வந்துட்டான் பிக்ஷை கேட்டு. பிரம்மச்சாரி பிக்ஷை கேட்டு வந்திருக்கான். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, ராஜா பிக்ஷை போடாதேங்கிற மாதிரி தடுத்திருக்கான். அப்படி தடுத்திருக்கும் போது அந்த பிரம்மச்சாரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கு. அது என்ன சொல்றான்னா, இந்த அன்னம் யாருடையதோ அவனுக்கு நீ கொடுக்காம விட்டுட்டே அப்படின்னு அதுல அர்த்தம் வருது. இந்த அன்னம் உன்னுடையது இல்லை, நீ சாப்பிடக்கூடிய அன்னம் பசித்து பிக்ஷை கேட்டு வந்த அந்த பிராணனுடைய அன்னமாக்கம். இது பசிங்கிறது பிராணனுடைய தர்மமா, அசனாயா பிபாசா பிராணனை சேர்ந்தது. அப்ப அந்த பிராணனுக்கு சொந்தமான அன்னத்தை பிராணனுக்கு கொடுக்காம நீ பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வாக்குவாதம் ஒண்ணு நடக்கிறது, ராஜாவுக்கும் அந்த பிரம்மச்சாரிக்கும். அப்ப இந்த வாக்குவாதங்கள்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த ராஜா அந்த சம்பர்க்க வித்தியை உபாசகனாக இருந்திருக்கான்னு தெரியுது. இந்த உபாசகனோடு சேர்த்து ஒரு பிராமணனை சொன்னதுனாலே இந்த பிராமணனை காப்பேயன்னு வேற சொல்லி வச்சிருக்கு. காப்பேயன்னு கபிகோத்திரத்துல வந்தவன்.
பழைய காலத்துல எப்படி சம்பிரதாயம்னு சொன்னா, அந்த வாத்தியார் பரம்பரையா வருவார். அப்பா வாத்தியார், அப்புறம் பிள்ளை வாத்தியார், பிள்ளையுடைய பிள்ளை வாத்தியார், இப்படியாக கிரமமா பரம்பரை அந்த ராஜகுலத்துக்கு வாத்தியாரா வருமா. ஆக இவனுடைய வாத்தியாராக இருக்கிறவன் கபிகோத்திரத்துல வந்தவன் ஒரு பிராமணன் அப்படின்னு தெரியறதுனாலே பரம்பரையாக இவன் ஒரு க்ஷத்ரியன்னு தெரியுது. ராஜ யாஜக காபேய யாஜ்யஸ்ய, அந்த காப்பேயனானவன் இந்த ராஜாவுக்கு யாகம் பண்ணி வைக்கிறான். இவன் அதனால இவன் க்ஷத்ரியங்கிறது தீர்மானம். இவன் சூத்ரனா இருந்தா அவன் யாகம் பண்ணி வைக்க மாட்டான். மற்ற காரியங்கள்லாம் பண்ணலாம், ஆனா யாகம் அவனை விட்டு செய்ய வைக்க முடியாது. அதனால அபிப்பிரதாரி அப்படிங்கிற அந்த ராஜா கபிகோத்திரத்துல வந்த ஒரு புரோகிதனோடு சேர்ந்து அவனால யாஜனம் செய்யப்பட்டு அவனோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் போது பிரம்மச்சாரி பிக்ஷுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த ராஜா நிஜ ராஜா தான், அதாவது க்ஷத்ரியன் தான் அப்படிங்கிறது தெரியுது. அதே வித்தியில ஜானஸ்ருதியும் வர கதை. இந்த ரெண்டு கதையும் ஒரே சம்பிரத வித்தியோட சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கு. ஆக ஒரே கதையில ஒரே வித்தியில ரெண்டு கதையும் வரும்போது அந்த அபிப்பிரதாரிங்கிறவன் க்ஷத்ரியங்கிறது தீர்மானமா அந்த ராஜா இருக்கிறதுனாலே இந்த இன்னொரு ராஜாவான ஜானஸ்ருதியும் அதே மாதிரி க்ஷத்ரியனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஊகிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி, அதனாலே ராஜா க்ஷத்ரியன்னு தீர்மானம் பண்ணிடுறா இன்னும் பல காரணங்களை கொண்டு. அதனால இந்த அதிகரணத்துல என்ன தீர்மானம் பண்றான்னா, சதுர்சவர்ணக்காரனுக்கு நேரடியாக இந்த உபனிஷத் வித்தியில அதிகாரம் இல்லை, நேரடியாகன்னு சொல்லணும். அதாவது அந்த வாக்கியத்தை அத்தியனம் பண்ணி பாஷையெல்லாம் படிச்சு அப்படி அதிகாரம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த உபனிஷத்துல சொன்ன விஷயத்தை தெரிஞ்சவா வாயாக தெரிஞ்சுக்கிறதுல யார் இதை படிச்சு தெரிஞ்சுட்டாலோ அவளுடைய உபதேசத்தினாலே அவளுடைய பிரவச்சனத்தினாலே இதே விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு பாதகமும் கிடையாது. அதையும் எங்க பாஷைக்காரர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த மகாபாரதத்திலே விதுரர் அவர் சூத்ரயோனி பிரபவராக இருந்தாலும் அவர் ஆத்மஜானியா இருந்திருக்கார். ஆத்மஜானியா இருந்துட்டு அந்த திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்றச்ச மாத்திரம் இந்த விஷயத்தை உபதேசம் பண்ணும்போது விலகிண்டு விடுறார். திருதராஷ்டிரர் கேட்கிறார், எனக்கு இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சா சொல்லிக் கொடுன்னு. தெரியும், ஆனா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் யோக்கியன் இல்லை. உனக்கு அந்த வேதாந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த சனத் சுஜாதன்னு சொல்லக்கூடிய அந்த சனத்குமாரரை நான் வரவழைச்சு அவர் மூலமாக உபதேசம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆக இப்படிலாம் பார்க்கறச்ச என்ன தெரியுதுன்னு கேட்டா, வேத பூர்வகமாக அவளுக்கு இந்த வேதாந்தார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. வேற வழியில பாஷா பிரபந்தத்தினாலேயோ இல்லை தெரிஞ்சவாளுடைய பிரவச்சனத்தினாலேயோ இதே வேதாந்தார்த்தத்தை அவ தெரிஞ்சுக்கிறது அது நிஷேதிக்கப்படலை. ஆக அப்படி தெரிஞ்சுட்டா அந்த அந்த ஞானம் வியர்த்தம் கூட கிடையாது, அதுவும் அவளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், மோட்சத்துக்கு சாதனமாக கூட ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இதோட வச்சுப்போம். இந்த அதிகரணம் முடிஞ்சது.